நம்ம அஜித்தை வச்சு பில்லா படம் எடுத்த டேரக்டர் விஷ்ணுவர்தன் இப்போ நேசி பையன் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் முரளி அவங்க இருக்காங்க, அவங்க பையன் செகண்ட் பையன் தான் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் அதர்வா முரளி, அது நிறையா படம் நடிச்சிருக்காரு. இவர் வந்து தம்பி டெபியூட், இப்போ தான் ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் படமே தரமாக எடுத்திருக்காங்க, தரமாக நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம விஷ்ணுவர்தன் பற்றி சொல்லவே வேணாம். அவர் பில்லா படமே பார்த்துருப்பீங்க, தரமாக நொறுக்கி விட்டுருப்பாரு. ஆனால் இவர் படம் என்னன்னாலே ஒரு ஸ்டைலிஷாக கொஞ்சம் கிளாமரா கொஞ்சம், ஆனால் பயங்கரமாக எடுத்திருப்பாரு. ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாரு. ஒரு ஹீரோ எல்லாமே ஒரு ஸ்டைலிஷாக மாடலிங்காக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தையுமே கொடுத்துருக்காரு. ஒரு டெபியூட் தான், ஃபஸ்ட்டு படம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு படத்துக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இவர் முரளி, இவங்க அப்பா ஏற்கனவே பெரிய ஆள் தான், ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அவங்க இப்போ இந்த ஆகாஷ் முரளி இருக்காங்களே, அவங்க மாமனார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் முரளி இருக்கார், அவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு, அவங்க ஒய்ஃபோட அப்பா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மருமகனை ஃபஸ்ட்டு படமே பெரிய டேரக்டர். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அவங்க மியூசிக்லாம் கேட்டால் தரமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நைட்டு படுக்கையில் அவர் மியூசிக் கேட்டால் தூக்கம் வருதுங்க. அந்த மாதிரி அவர் யுவன் சங்கர் ராஜா. இப்போ 2K கிட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல, 90 கிட்ஸுக்கு தான் தெரியும் யுவன் சங்கர் ராஜா யார் அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஒவ்வொரு இதுக்கும் மியூசிக் போட்டிருப்பாரு. லவ்வுக்கு ஒரு சாங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சாங் இருக்கும். எல்லாத்துக்கும் இவன் தான் அந்த அளவுக்கு மியூசிக் போடுவார். அந்த அளவுக்கு பாடையும் செய்வார், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விஷ்ணுவர்தன் நம்ம யுவன் காம்போனாலே பயங்கரமாக இருக்கும். இவர் விஷ்ணுவர்தன் எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறோம், அந்த படத்தில் இவன் தான் மியூசிக் போடுறாரு. அந்த மாதிரி இவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவன் ரெண்டு காம்போ எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினாக நம்ம டேரக்டர் சங்கர் அவங்க மகா தான் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு காம்பினேஷனே பயங்கரமாக இருக்கும். இவங்க மகா இப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட மாவீரன் படத்தை கூட நடிச்சிருந்தாங்க, சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை ஆகாஷ் முரளிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் சூப்பர் ஆக்டிங், அவங்க சுறுசுறுப்பாக நடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டே லவ் படம் இவங்களுக்கு. நம்ம ஆகாஷ் முரளி அவருக்கு லவ் படம் தான். லவ் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஆனால் இவர் ஏன் இவ்வளோ நாள் வரல அந்த மாதிரி தோணும். அந்தளவுக்கு சூப்பராக நடிக்காருங்க. எல்லா ஆக்ஷன் சீக்வனாக இருக்கட்டும், இல்லை லவ் சொல்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தரமாக எடுத்திருக்காரு. இவர் எனக்கு படம் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி ஆகாஷ் முரளி கெட்டப்பந்தில் சூப்பராக இருக்கும். அவர் ஸ்டைலிஷாக, விஷ்ணுவர்தன் தான் எல்லாமே காரணம். ஏன்னா அவர் படம் எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த படத்தை அதே மாதிரி ஆகாஷ் முரளி ஸ்டைலிஷாக கொண்டு வந்திருந்தார். படம் தரமாக எடுத்திருந்தாங்க, சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. விஷ்ணுவர்தன் யுவன் சங்கர் ராஜா காம சொல்லவே வேணாம், அந்த மாதிரி இருக்கும். படத்தோட சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணி நேசி பாயா படம் பிடிச்சிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.